காலத்துல நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கூச்ச சுபாவம், பயம், பதட்டம் இது மாதிரி நெறைய பிரச்சனையில பாதிக்கப்பட்டுருக்காங்க. இதுல வெளிய வந்து தன்னம்பிக்கை, தைரியம் அடைவதற்கு சின்ன ஒரு கதை மாதிரி போட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ண்ணா. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். கூச்ச சுபாவம், அதாவது பேச முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு இந்த ஒரு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ரியல் ஸ்டோரியா உங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கோம். இதை நீங்க பார்த்து அனைவரும் பயனடைவீங்க என்று நான் நம்புறேன். நன்றி. ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ராமுன்ற பையன் ரொம்ப ரொம்ப இன்ட்ரோவர்ட்டு, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாரு. சின்ன வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் வெளியிலே போக மாட்டாராம். அவருக்கு ஒரு நாள் யதார்த்தமா கடைக்கு போயிருந்திருக்காரு. கடைக்கு போயிருந்தப்ப மக்கள் பார்த்துருக்காங்க. நீ யாருப்பா, இந்த ஊர்ல உன்னை நான் புதுசா பாக்குறேன், நீ எந்த ஊருன்னு கேக்குறாங்க. இதான் நம்ம வீடு, பக்கத்துலதான் நம்ம வீடு இருக்கு, ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, நான் உன்னை இத்தனை ஆண்டு காலமா நான் உன்னை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி மக்கள் பாக்குறாங்க, விமர்சிக்கிறாங்க. நீ ஆம்பளை பையன் தானே, வெளியில 4 பேரோட பேசு, அப்பதானே உன்னுடைய திறமைகள், உன்னுடைய அப்பா அம்மாக்கு நீ பின்னாடி காலத்துல ஒரு வேலைக்கு போறப்ப, ஒரு இன்டர்வியூக்கு போறப்ப நல்லா பேசி பெரிய மேனேஜர் லெவல்ல நீ இம்ப்ரூவ் ஆகி அவங்களுக்கு சம்பாரிச்சு போட முடியும் அப்படின்னு மக்கள் அவரை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. அப்போ இவன் தலை குனிஞ்சு நிற்கிறான். ஐயோ, நமக்கு இருக்க பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படின்னு. ஒரு நாள் அந்த அந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சவனே அவன் வீட்டுக்கு போயிட்டான். ராமு வீட்டுக்கு போன ராமு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி மாதிரி வருது, ஒரு அழைப்பு மாதிரி வருது. அந்த ஸ்டோரியை படிக்கிறான். உங்களுக்கு இது ஒரு வாய்ப்பா எடுத்துக்கோங்க. ராஜா இந்த ஊருக்கான ராஜா உங்களை பல லட்சக்கணக்கான பேர் முன்னாடி ஒரு ஸ்டோரி பேச சொல்றாங்க. நீங்க பேசினாதான் இந்த ஊர்ல இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ராமுக்கு ஒரே பயம், நடுக்கம் எல்லாம் வந்துருச்சு. ஐயோ, நம்ம இவ்வளவு நாள் பேசுனதே இல்லை, எப்படி நான் போய் பேச போறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள போட்ட சங்கிலி, போட்ட இறுக்கம், போட்ட சிந்தனையில போட்ட விலங்கு அவனை போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து 1 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 1 வாரம் அவனை போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி போய் பேச முடியும், என்னால முடியுமா, செத்து கூட போயிடலாம் அப்படின்லாம் அவனுக்கு சிந்தனை வருது. திடீர்னு அவனுக்குள்ள ஆள் மனசுல இருந்து ஒரு எனர்ஜி வருது. என்ன எனர்ஜினா, மற்ற மக்கள் பேசுறாங்க, அப்ப நம்ம மற்ற மக்களை பார்ப்போமே, ஏன் அவங்கனால முடியுது, என்னால ஏன் முடியல அப்படின்னு சொல்லி அவன் 1000 முறை சிந்திக்கும் பொழுது அவனுடைய ஆள் மனதினுடைய அற்புத ஆற்றலை உணர்றான். அப்பதான் என்ன உணர்றானா, நம்ம இவ்வளவு நாள் பயம் என்று சொல்லக்கூடிய தேவையில்லாத விதையை விதைச்சிட்டு இருந்திருக்கோம். விதையை விதைச்சிட்டு நம்ம தூங்கிட்டோம். ஆனா அந்த விதை தூங்கல. விதை விதைத்தவன் உறங்கலாம், ஆனால் ஒருபோதும் உன் விதை உறங்காது. ஏன்? அப்படியே ஆப்போசிட்டா அந்த விதையை மாத்துறான். 1 வாரம் நம்ம டைம் இருக்கு. இந்த 1 வாரம் நம்ம சிந்திச்சாச்சு. இன்னையில இருந்து நான் போய் அவர் ராஜா சொன்னதை நான் மேடையில நான் தைரியமா ஏறி பேசுறேன். எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்க போகுது, வேலைக்கான வாய்ப்பு. மக்கள் முன்னாடி 30 வருஷமா மூஞ்சியை காட்டாம இருந்திருக்கோம். இனிமேலாவது நான் மூஞ்சியை காட்டுறேன், என்னுடைய நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு ப்ரிப்ரேஷன் பண்றான். ப்ரிப்ரேஷன் பண்ணி 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 அடுத்த நாள் வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம இது பண்ண போறோம். அவனுக்கு பயம் நெருங்க ஆரம்பிக்குது. பயம் நெருங்க ஆரம்பிக்கிறப்ப அந்த டைம்ல அவனுக்கு கடந்த கால வலி, வேதனை, கடந்த கால எமோஷன் அப்படியே வருது வருது வருது. அப்படியே அவன் மூளைக்குள்ள பாஸ் மாதிரி அடிச்சுட்டு சடார்னு ஒரு பெரு துளி வெள்ளம் போல ஏற்பட்டு செய் அல்லது செத்து மடி அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள தோணுது.
இன்னைக்கு நம்ம பேசியே தீர்றோம், பல லட்சம் எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் முன்னாடி நான் பேசியே தீர்றேன்னு சொல்லி அந்த பயத்தை வந்து உடைக்கிறதுக்காக அப்படியே முன்னாடி போற மக்கள் முன்னாடியுமே ஒரு ஆள் ராஜாவும் ராமுவும் 1-to-1 கான்வர்சேஷன் தான். அவர் பின்னாடி பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து நிற்கிறாங்க. பயம் வருது, இருந்தாலும் அவன் போட்ட விதை வந்து தைரியம். நான் தைரியமாக பேச முடியும், என்னால் வந்து தன்னம்பிக்கையோட பேச முடியும், நான் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து பேசுகிறான். பேச அவனுக்குள்ள வந்து தயக்கம் குறையுது, கூச்சம் குறையுது, தாழ்வு மனப்பான்மை குறையுது. குறைஞ்சு அவன் மூளையில அப்படியே அந்த அழுக்கு சிந்தனை அப்படியே வெளியேறி புதுசா ஒரு துளி அப்படியே ரோஜா போன்ற மலர் துளி அப்படியே அவனுக்குள்ள ஏற்பட்டு திடீர்னு பூரா மக்களும் பாராட்டுறாங்க. மேடல் ஏத்தி விடுறாங்க, அவனை மேடல் ஏத்தி பாராட்டி அவனை புகழ்ந்து தள்ளுறாங்க. ராமு அப்படியே புறாருக்கு வந்து ஆனந்த கண்ணீர் துளிகள். எப்படி நீ வந்து பேசுன, எப்படி வந்து இதை வந்து நீ எப்படி உன்னால முடிஞ்சு, நீ ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருந்து எப்படி? அப்பதான் அவன் சொல்றான், என்ன சொல்றானா, நான் வந்து அதை காட்சிப்படுத்தி பார்த்தேன், பல லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி அகக்காட்சி படித்து பார்த்தேன். இன்னொன்று வந்து அவமானப்பட்டுட்டேன், என்னால் பேச முடியாதுன்னு சொல்லி மக்கள் வார்த்தை வந்து என்னை கட்டுப்படுத்திருச்சு. அந்த வார்த்தையை நான் சுக்குனுக்காக உடச்சி எறிந்து இப்பொழுது நான் வந்து மக்கள் முன்னாடி பேசுறேன்னா என்னுடைய தன்னம்பிக்கையும் என்னைய நான் நம்பினது மட்டும்தான் காரணம். 100% என்னை நான் நம்பினேன். அதனால உங்களை நீங்க நம்புங்க, மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு காதுல வாங்கிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ராமு வந்து ஸ்பீச்சில் மேடையில் ஏறி உரைக்கிறான். சொல்லும் பொழுது பூரா மக்களும் கண்ணீர் துளியில் விடுறாங்க, கை தட்டல், ஒரே அலப்பறை, ஒரே ஆரவாரம். அவமானத்தை ஃபேஸ் பண்ணுங்க. அவமானம் இல்லாமல் அற்ப வெற்றியை தொட முடியாது, விமர்சனம் இல்லாமல் விரும்பியதை கூட அடைய முடியாதுன்னு சொல்லி ராமு வந்து அங்க சொல்றப்ப பூரா மக்களை எந்திரிச்சு அவனை கை தட்டி கடைசியில அவனை ராம தூக்கி ராஜா பதவியில போட்டுறாங்க. நீ வந்து வேர்ல்ட் இஸ் எ பெஸ்ட் கம்யூனிகேட்டர், யுவர் ஆட்டிடியூட் இஸ் எ பென்டாஸ்டிக், மோர் பென்டாஸ்டிக்னு சொல்லி அவனை வாழ்த்துக்கிட்டே இருக்காங்க அவனை. இந்த ஸ்டோரியில இருந்து என்ன புரிய வருது, நல்லா புரிஞ்சுக்கங்க நண்பர்களே. நம்ம வந்து அவமானத்தை கண்டு ஒதுங்காம ஃபேஸ் பண்றப்ப வலி தாங்கி ஒரு நிமிடமும் கடந்த கால வலிகளை, கடந்த கால வேதனைகளை, கடந்த கால கஷ்டத்தை, கடந்த கால துயரத்தை நீங்கள் வந்து உடைச்சி சுக்குநூக்காக எரிஞ்சு நீங்க சாதிக்கணும்னு நினைச்சு இலக்கை நோக்கி மட்டுமே நீங்கள் அடைந்தே தீர வேண்டும் என்ற தீராத வெறியும் கடும் வைராக்கியமும் உனக்குள் இருக்கும் பொழுது நீ மிகச்சிறந்த பேச்சாளராக மாறுவார். இது எந்த மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே. ரொம்ப எமோஷனலா நீங்க வந்து கடந்த கால வழியை நீங்க நினைச்சு பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பேச்சு திறமை என்பது தானா வந்துடும். இது கூச்சம், பயம், தாழ்மனப்பன் எதுவுமே இருக்காது, தன்னம்பிக்கையும் தைரியம் மட்டும்தான் உங்களுக்குள்ள இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃபைனலி எமோஷன், உங்களுடைய எமோஷன் வந்து பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து தினமும் வந்து உங்களுக்குள்ள மார்னிங் டு ஈவினிங் வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. நான் வந்து எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கேன், தைரியமாக இருக்கேன், நான் வந்து ஒரு பேச்சு திறமையாளராக மாறிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ரோசர் ஆகணும். எக்ஸ்ப்ரோசர் தெரப்பின்னு சொல்லி சைக்காலஜியில் சொல்லுவாங்க. சிபிடி டெக்னிக், காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இதை கற்றுக்கிற விருப்பம் உள்ள நபர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம பர்சனலாக வந்து நம்ம கற்றுத்தரலாம், ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எண்ணங்கள், உங்களுடைய உணர்வுகள், நடத்தைகளை மாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, சூப்பர். எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப வந்து நீங்கள் கூச்சமே இல்லாமல் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து எப்போவுமே தன்னம்பிக்கையாக இருக்கணும்னு சொல்லி இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். அனைத்து மக்களும் இன்புற்று நலமுடன் வாழ வேண்டும் என்று இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பத்தானே நீங்கள் வந்து கிளிக் செஞ்சுருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும்.
இனி வருங்காலத்தில் சுவாரஸ்யமான வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் என் வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவங்களில் சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்திருக்கிறேன். முழு கதையை அல்ல, ஆனால் அதிலிருந்து முக்கியமான தருணங்களை மட்டும் எடுத்து சொல்லியுள்ளேன். என் வாழ்க்கை போராட்டங்கள், அனுபவங்கள் மற்றும் அவற்றால் ஏற்பட்ட மாற்றங்கள், இவை அனைத்தும் உங்களுக்கு நிச்சயம் ஒரு உணர்ச்சியை தரும் என்று நம்புகிறேன்.